ब्रह्मानंदं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसततं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि दयानन्दरूपं मदाचार्यमीते दयानन्दरूपं मदाचार्यमीते दयानन्दरूपं मदाचार्यमीते पूज्य श्री दयानंद सरस्वती स्वामिகளின் பாதார விண்ணங்களை வணங்கி நமக்கெல்லாம் ஞான ஒளி கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய குருமகா சன்னிதானங்களை வணங்கி இந்த சபையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலே ஞானம் வந்துடும். அத்துணை ஞானிகளும் இங்கே ஒன்றாக சேர்ந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய புண்ணியம். இப்படிப்பட்ட சாது தர்சனம் பாவ விமோச்சனம் என்று சொல்வார். ஒரு சாதுவை பார்த்தாலே அப்படின்னா இத்தனை சாதுக்கள் இருக்கிற போது இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியம் இருக்கணும்னு நினைச்சுப்பாரு. அம்மா அவங்க டாக்டர் அம்மா அவங்க கிட்ட படிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப நுணுக்கமான அறிவுரை, அவ்வளவு வேலையிலும் இன்னும் இங்கிருந்த ஆனந்த உபனிஷத்துக்களும் பகவத்கீதையும் எல்லாம் வைக்கிறார். அவர்களது அந்த ஆர்வத்தை பார்த்து நான் சொன்னேன், இங்கே ஒரு அமைக்கணும். அதுக்கு முன்னால அம்மா நிறைய கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கிளாஸை கேட்டவங்கன்னா உணர்ச்சி பூர்வமாக கண்ணீர் விட்டு அதுக்குள்ள முடிஞ்சிருக்கேன்னு சொல்லி எனக்கு சொல்லக்கூடிய அளவு அவர்களது டீச்சிங் டச்சிங்க ஒன் டு ஒன். எப்படி சாமி பூஜ்ய சாமி அவர்கள் 1000 பேர் பேசினாலும் ஒவ்வொருவரோடும் தனித்தனி தொடர்புடையவர் போல பேசுவாங்க. அதுபோல அம்மா அவங்க ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நான் நினைச்சேன், இங்கே ஒரு ஆசை வித்யாபீடம் அமைச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கிறேன். பாருங்க, இறைவனது கருணை ஆரம்பித்தாலே எல்லா ஆச்சாரிய பெருமக்களும் நான் வரேன் போய் தேடி பிடிச்சா கூட கிடைக்காது. அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம், சைவம், சாத்தம் எல்லா ஆச்சாரியர்களும் நாங்கள் பாராட்டுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு சட்டமத்தை நம்ம பார்க்கறதுக்கு மிக மிக அருமை. நான் சரி அப்படியே பண்ணிடலாமான்னு சொல்லி அவங்க எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் பண்ண உடனே நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அத்வைத பரமா இருக்கக்கூடிய நீங்க எப்படி இவங்களெல்லாம் வச்சு ஆச்சாரியாக வச்சு ஆர்ஷ வித்யாபீடம் நடத்துறீங்கன்னு சொல்லி. அப்பதான் நான் சொன்னேன், ஆர்ஷ வித்யாபீடம் என்பது ஒரு பல்கலைக்கழகம், சாதாரண அல்ல. சுவாமிஜி அவர்கள் மகா தட்சிணாமூர்த்தி சொரூபம். சங்கரர் சன்மதங்களை சாதித்தார். எதை விட்டார் சொல்லுங்க. பைத்தியங்கள் போல நாம் நமக்கு தெரியாத விஷயத்தை வைத்துக் கொண்டு ரசிகர் மன்ற ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தன்மையை விடுத்து சனாதன தர்மம் ஒரு குரலில் இருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய தத்துவத்தை கொண்டாடுகிறோம். எனவே அவர் வழிவந்த நாம் அனைவரும் ஒன்று. இந்து சனாதன தர்மம் ஒரு குணம் தான். எங்கு போய் சேர்ந்தாலும் அல்டிமேட்லி அந்த முடிவில் தான் போய் சேர்க்கிறது. சைவ சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, வேதாந்தமாக இருந்தாலும் சரி, சப்தமாக இருந்தாலும் சரி, அத்தனையும் அறியாமல் எதையோ விதற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் படிக்க வேண்டும், சரியான ஆச்சாரியர் வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது நம்முடைய குருமார்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த பெரும்
மன்றம். அதனால ஆசிய வித்யாபீடம் சாதாரணமான அல்ல. உடுமலைக்கு கிடைத்த ஒரு பெரிய உதயம் இருக்கு. உடுமலைப்பேட்டையில அது இந்த இடத்துல கிடைக்கிறதுனா எப்படிப்பட்ட திருப்பதி சுவாமியை வச்சு உடுமலை திருப்பதி நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் இந்த 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 தெய்வங்களினுடைய அருள் தான் இங்கே அவன் தான் இருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய பேசணும். சாமிஜி அவர்கள் உடனே போக வேண்டியிருக்கிற காரணத்தினால நம்ம பின்னால நிறைய பேசலாம். ஆசிரியா பீடத்தினுடைய தொடக்கத்தின் பின்னால நிறைய நம்ம எல்லாம் பேசலாம். இப்போ சுவாமிஜிகள் எல்லாம் குருமார்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதங்கள் செய்வார்கள் என்று கூறி குருமார்கள் எங்களை வணங்கி விடைபெறுகிறேன். இப்பொழுது ஆசிரியா பீடம் உடுமலையின் ஆச்சாரியர்கள் அறிமுகம் இப்பொழுது நிகழ்கிறது. தலைமை ஆச்சாரியராக அம்மாவோட ஆச்சாரியா பீடத்தின் உடுமலையின் ஆச்சாரியார் ஸ்ரீதேவி தாமரைச்செல்வன் அம்மா அவர்கள் இப்பொழுது அவருடைய அறிமுக உரையை துவங்குகின்றார்கள். வாழ்வின் அடிப்படை உயர்வுகளான கர்மம், யோகம், ஞானம் என்னும் 3 நிலைகளிலும் உயர்வர உழைத்தவர். நல்ல குடும்ப தலைவியாக, சமூக சேவகியாக யோக நெறியில் பயணப்பட்டு நிறைவாக ஞானப்பாதையில் தன் சேவையை இன்று ஆசிரியா உடுமலை மூலமாக துவங்குகின்றார்கள். 14 வயதிலேயே சமய தீட்சை பெற்று 23ஆம் வயதிலிருந்து 40வது வயது வரை குண்டலினி யோகா பாதையில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். 40வது வயதில் முதல் கைலாஸ் பயணத்தில் அனுபவம் நிறைவேற்றும் வழியை காட்டியது. அந்த வகையில் எங்கோ எப்போது என்று புரியாமல் இருந்த காலத்தில் 2005ஆம் ஆண்டு ஆனமலை நரசிம்மமூர்த்தி திருக்கோவில் தரிசனத்தின் போது சுவாமி ததேவானந்தரை சந்தித்தார். வேதாந்தத்தின் மீது தன் பாதை திரும்ப சுவாமிஜி ஆதாரமாக விளங்கினார். சுவாமிஜியிடம் வாரம் வியாழக்கிழமை என்று ஆனமலை சென்று உபனிஷத்துக்கள், பிரகரண கிரந்தங்கள், எதிர்வேத கைத்தறிய உபனிஷதம் வரை கற்று வந்தார். மாஜி என்று அழைக்கப்படுகின்ற பூஜ்ய ஸ்ரீ குரு பிரியானந்த சுவாமியிடம் பகவத்கீதை, விஷ்ணு சஹஸ்ரநாமம் போன்ற பாடங்களை கற்றுத் தேர்ந்தவர். அன்றிலிருந்து இன்று வரை இந்த ஞான கல்விக்காக இந்த ஞான கல்விக்காகத்தான் நான் இத்தனை தூரம் பயணப்பட்டோம் என்கின்ற புரிதல் எனக்கு இப்பொழுது ஏற்படுகிறது என்று தெரிவிக்கின்ற ஆழ்ந்த சிந்தனை உடையவர். ஆணைக்கட்டி, தேனி, ரிஷிகேஷ் என பல்வேறு கேம்புகளில் வேதாந்த வகுப்புகளை பயின்றவர். அம்பாள் உபாசனை, ஸ்ரீவித்யா, பாஸ்கராச்சாரியாரின் விதிமுறையுடன் லலிதா சஹஸ்ரநாமம் ஆன்லைனிலும் நேரிலும் பாடம் நிகழ்த்தி வருகின்றார். காலை 3 மணிக்கு துவங்கி அக்னிஹோத்திரம், அம்பாள் அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை, ஜபம், உபாசனை என பகவத் சிந்தனையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர். யோக கலையில் பிஜி டிப்ளமோ, நேச்சுரோபதி பயின்றவர். தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, பெங்களூர் யோகா யூனிவர்சிட்டி, யோகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாம்பே போன்ற பல்கலைக்கழகங்களில் யோகாவில் தன்னுடைய பிரார்த்தனைகளை வழங்கி பட்டம் பெற்றவர். தற்போது உடலின் ஒவ்வொரு உறுப்புகளின் செயல் மேன்மைக்கு தக்க மருத்துவ நுணுக்கங்களுடன் பயோமெட்ரிக் தெரபி, பிராணாயாமா, அட்வான்ஸ் வகுப்புகளை பயிலும் ஆராய்ச்சி மாணவராக திகழ்கின்றார். கைலாஸ் யாத்திரை அனுபவத்திற்கு பிறகு தான் பெற்ற இன்பம் பெருகையும் அகம் என்பதாக 2 முறை கைலாஸ் யாத்திரைக்கு முன்னென்று நிகழ்த்தியுள்ளார். பயணிகளுக்கு யோகா, பிராணாயாமம், சிவசோத்திரங்கள் என விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைந்த ஆன்மீக பயணத்தை நிகழ்த்தி வருகின்றார். 2010 தனது தர்மகிரி மருத்துவமனையும் தன் உள்ளார்ந்த ஆன்மீக உயிர்ப்பையும் துவக்கி வைத்த ததேவானந்த சுவாமி அவர்கள் மீது ஒரு பக்தி கொண்ட அம்மா அவர்கள் இப்பொழுது தன்னுடைய உரையை நிகழ்த்துகின்றார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ மாந்தே நமக. இந்த இனிய மாலை நேரத்தில் ஆசிரிய வித்யா பீடத்தை பற்றியும் பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமியை பற்றியும் அறிமுகம் செய்து வைக்குமாறு குரு என்னிடம் படித்தார்கள். அது கேட்டவுடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நல்ல ஒரு கோடை காலத்தில் உச்சி வெயில போய் சூரியனுக்கு டான்ஸ் அடிச்சுக்காமன்னு சொல்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. இந்த நூற்றாண்டில் இணையற்ற ஞான சூரியனாக பகவானாக திகழ்ந்து ஆயிரக்கணக்கான
அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. நம்ம எல்லாருக்கும் எல்லோரும் இல்லத்திலும் உள்ளத்திலும் வாழ்பவர் அவர். விவேக சூடாமணி என்ற கிரந்தத்தில் ஆதி சங்கராச்சாரியர் பகவத் பாதாள் வந்து 3 விஷயத்தை பற்றி சொல்வார். அதாவது இந்த 3 விஷயங்கள் கிடைத்ததுக்கு அரியது அப்படிம்பாங்க, 3 விஷயம் கிடைக்கவே கிடைக்காது அப்படிம்பாங்க. அந்த முதல்ல என்ன அப்படின்னா, அது வந்து தெய்வத்தின் அருள் அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்தில் 3 விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது ஃபர்ஸ்ட் என்னன்னா மனித பிறவி. இந்த மனித பிறவி 84 லட்சம் வகை உயிரினங்கள் உண்டு. அந்த 84 லட்சம் வகை உயிரினங்களில் மனித பிறவி என்பது மிக மிக அரிதான ஒன்று. அதான் ஔவையார் சொன்னாரு, அறிவு அறிவு மானிடனாகி பிறத்தல் அறிவு அப்படின்னா இல்லையா. இப்பிறவி போனால் எப்பிறவி வாய்ப்பு போனார் தாய்மானவர். அப்போ இந்த பிறவி வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். நல்ல தெய்வ அனுகிரகம் இருப்பவங்களுக்கு தான் இந்த பிறவி கிடைக்கும். இது சிறிதளவு ஆன்மீக ஞானம் உள்ளவர்கள் அனைவருக்கும் இந்த மனித பிறவியின் பெருமை தெரியும். அப்போ இந்த மனித பிறவி கிடைத்தால் மட்டும் போதுமா அப்படின்னா, அது மனித பிறவி கிடைச்சோம் அதை பத்தி பேசினா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டே போகலாம். அப்போ இந்த மனித பிறவி கிடைச்சாலும் கண்ணனை காட்சி கொண்டதை கொண்டு எல்லாம் எப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒரு பொக்கிஷம் நமக்கு கையில கிடைச்சும் இதை நம்ம ஒரு முறையாக உபயோகிக்கிறோமான்னு தெரியாம கோடிக்கணக்கான பேர் வந்து அதை அறியாமல், அதன் மகத்துவம் அறியாமல் வாழ்ந்து மடிப்பவர்கள் கோடிக்கணக்கான பேர் இல்லையா. தாயின் மறுவரைக்கும் கல்லறைக்கும் அலைந்து 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 சலித்து போய்விட்டோம் எல்லாரும். சொல்லுவாங்க, பட்டினத்தார் சொல்வார், என்னோட தலையெழுத்தை எழுதி எழுதி வேதமாகிய பிரம்மதேவனே சலித்து விட்டார் அப்படிம்பாங்க. அப்போ இந்த மனித பிறவி கிடைத்தால் மட்டும் பத்தாது, இதிலிருந்து இந்த சம்சார தலை பிறந்து இறந்து பிறந்து இறந்து நான் அந்த ஒரு சுழற்சியில சிக்கிட்டு இருக்கேனே, இந்த சுழற்சியில நான் வெளியே வரணுமே. அப்ப அந்த எண்ணம் முதல்ல வரணும். இது சாஸ்வதம் அல்ல, நாம் காணும் எதுவுமே உண்மை அல்ல, உண்மை பொருள் உள்ளே இருக்கிறது, அந்த உண்மையை நாம் உணர வேண்டும் என்ற அந்த ஏக்கம் வருது இல்லையா, அது 2வது அரிய விஷயம். அதுக்கு பேரு முமுட்சுத்வம்னு பேர். அந்த விடுதலை வேண்டும் என்ற சீராக ஒரு தாகம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு முமுட்சுத்வம்னு பேர். மோட்சத்தின் மேல் ஆசை வரணும். இது 2வது அரிய விஷயம். தெய்வ அனுகிரகத்தால் மட்டும் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஓகே, மனித பிறவியும் கிடைச்சாச்சு, எனக்கு மோட்சம் அடைய வேண்டும், விடுதலை அடைய வேண்டும் என்ற தீராத தாகமும் எனக்கு கிடைச்சிருச்சு. என்னால போக முடியுமா? எங்க போறதுன்னு தெரியுமா? என்ன பண்ணணும்னு தெரியுமா? தெரியாது. இப்போ என்ன பண்ணுறோம், சின்ன ஒரு பயணத்துக்கே நம்ம என்ன பண்றோம், ஜிபிஎஸ் வச்சுட்டு போறோம் இல்லையா. ஜிபிஎஸ் வச்சாதான் நம்ம கரெக்டா அந்த பயணத்தை நம்ம மேற்கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை பயணம்ன்ற இந்த அரிய பயணத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வழிகாட்ட சில ஆச்சாரியர்கள் மகா புருஷர்கள் தேவை இல்லையா. அதுதான் 3வது விஷயம். அது அறிவிலும் அரிதான ஒரு விஷயம். என்னன்னா 3வது ஆச்சாரியரோடு எனக்கு கிடைக்கும் தொடர்புக்கு இதற்கு பரிபூர்ணமான ஒரு அருள் வேணும் சரியா. ஏன்னா நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம போறது நிறைய பாதைகள் இருக்கு. இறைவனை நோக்கி போக சுவாமி சொன்னபடி ஷண் மதங்கள் இருக்கு, 6 விதமான மதங்கள் இருக்கு. எல்லா குருமார்களும் நம்மை அந்த இறையை நோக்கித்தான் அழைத்து போகிறார்கள். இது எதுவுமே மேல இல்லைன்ற ஒரு பாகுபாடோ உயர்வு தாழ்வோ கிடையவே கிடையாது. அப்போ நமக்கு இந்த ஏக்கம் உள்ளூர் அந்த ஏக்கம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, கடவுள் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நமக்கு குருவை நம்ம முன்னாடி கொண்டு நிறுத்துவார். நம்ம அந்த ஏக்கம் பரிபூர்ணமா வரும்போது குரு நம்ம முன்னாடி வந்து நிற்பார். அப்போ நமக்கு இப்ப நிறைய நம்ம இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு ஆன்மீக தொடர்புல இருக்கும், ஏதோ ஒரு குருவோட தொடர்புல இருப்போம். ஆனா அந்த குரு நமக்கு எதேச்சையா கிடைச்சது. யாரும் எந்த ஒரு குருவையும் சாமானியமாக இடைப்படாதீர்கள். ஒரு குரு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அது வந்து அந்த இறைவனோட அருளாக தான் கிடைக்கும். அப்படி ஒரு மகாபுருஷராக இருந்து திரு அவதாரம் செய்து 1930ஆம் ஆண்டு மஞ்சள்குடி என்ற ஒரு சின்ன கிராமம், கும்பகோணம் திருவாரூர் மாவட்டத்துல பிறந்தவர் நம்முடைய பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமி. அவர் வந்து இளம் வயதிலே ஆன்மீக நாட்டம் கொண்டு சுவாமி சின்மயானந்தா அவரிடம் முறையான பரம்பரை முறையில் அந்த அத்வைத ஞானத்தை கற்று தேர்ந்தார். அப்போ நம்ம ஒரு பூமி நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாரத் ஒரு புண்ணிய பூமி தெரியும். அந்த 4வது விஷயம் என்னன்னா, இந்த பூமியில பிறந்தது மிக மிக ஒரு விசேஷமான ஒரு இல்லையா. நம்ம கண்ணு திறந்தா எங்கேயோ ஒரு விஷயம் ஏதோ நடந்துகிட்டே இருக்கும். கோயில மணி அடிப்பாங்க, பூஜை நடக்கும். அந்த இறை தொடர்பு அப்படிங்கிறது நம்ம பூமியில ஊறி போன ஒரு விஷயம். இந்த பூமியில பிறந்தது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். பல மகாபுருஷர்கள் இந்த பூமியில பிறந்திருக்காங்க, அது பாரதத்துல பிறந்திருக்காங்க. ஆனா எல்லாருமே வந்து அவங்க பெற்ற அனுபவத்தை அனுபவித்து அப்படியே இறையோடு கலந்தவர் கோடிக்கணக்கான பேர். அந்த பெற்ற அருளை மக்களுக்கு பங்கு கொடுத்தவர்கள் சிலர்.
சிலர். ஆனா வெகு சிலர் என்ன பண்ணாங்கன்னா, நான் எந்த பாதையில் நடந்து வந்து இறைவனை நான் அடைந்தேனோ அதே பாதையை ஒரு வழிமுறையாக கொடுத்து அது எல்லா எளியவருக்கும், சின்ன சின்ன ஒரு குழந்தைக்கும் ஆகட்டும், இல்ல அறிவில் சிறந்தவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் அந்த அந்த பாதையில பயணிக்க ஒரு கைபிடிச்சு கூட்டிட்டு போறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் மிக மிக உயர்ந்தவர்கள். அந்த மாதிரி அப்படிதான் நம்ம தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் தான் முறையாக வேதாந்தத்தை கற்று பயின்றும் அவர் என்ன பண்ணாருன்னா, அவரோட ஸ்பெஷாலிட்டி, அவரோட மகத்துவம் என்ன அப்படின்னா, அவர் வந்து இந்த ஒரு அழகான ஒரு பாடத்திட்டமாக வழிமுறை செய்தார். அவரு கற்றது மட்டும் இல்லை, யார் படிச்சாலும் அந்த உயர்ந்த நிலைக்கு வந்து கூட்டிட்டு போற மாதிரி பண்ணார். அப்படி தோற்றுவிக்கப்பட்டதுதான் இந்த ஆர்ஷ வித்யா அப்படிங்கிற ஒரு குருகுல கல்வி. ஆர்ஷ அப்படின்னா ரிஷிகளிடமிருந்து வந்த அப்படின்னு அர்த்தம். வித்யா அப்படின்னா கல்விங்கிறது அறிவு. அப்ப இந்த ஆர்ஷ வித்யா, இந்த புராணங்கள்ல ஒரு கல்லை சொல்லுவாங்க, சிந்தாமணி ஒரு கல். அம்பாள் அம்பாள் வந்து சிந்தாமணி கிரகம் அப்படிங்கிற ஒரு கிரகத்துல அம்பாள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். அம்பா சிந்தாமணி கிரகத்துல இருக்காங்க. இப்ப சிந்தாமணிக்கு என்ன விசேஷம்? யார் அவர்களிடம் போய் நிற்குதோ அவர்களுக்கு வந்து என்ன கேட்டாலும் கொடுக்கும். இந்த கற்பபுருஷம், காமதேனு மாதிரி நீ என்ன போய் அவர்கிட்ட கேட்டாலும் அவர் கொடுக்கும். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது சிந்தாமணி. ஆனா அந்த சிந்தாமணியே தன்னை நாடி வந்தவர்களை இன்னொரு சிந்தாமணியா மாற்றார். கேட்டது கொடுக்கும் அவ்வளவு. ஆனால் குருமார்கள் எப்பேற்பட்ட கருணை மிக்கவர்கள்னா, தன்னை நாடி வந்த சீடர்களை தான் என்ன நிலையில் இருக்கிறோமோ அதை விட பல மடங்கு உயர்த்தக்கூடிய அந்த கருணை மிக்கவர்கள் குருமார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகா புருஷராக இருந்து தன்னை நாடி வந்த சீடர்கள் 350 பேருக்கு மேல வந்து மிகப்பெரிய ஒரு மகா புருஷர்களாக உருவாக்கியவர் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள். இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு குரு நம்ம வாழ்க்கையில வராங்க அப்படின்னா அதுக்கு ஆட்கொள்ளல் பேர். நம்ம ஆட்கொள்ளல் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நால்வரை வந்து இறைவன் ஆட்கொண்ட வரலாறு எல்லாருக்கும் தெரியும். பாலை காட்டி திருஞான சம்பந்த பெருமாளையும், ஓலையை காட்டி சுந்தரமூர்த்தி நாயனாரையும், சூலை காட்டி அப்பர் பெருமானையும், பாலை காட்டி மாணிக்கவாசக பெருமானையும் இறைவன் ஆட்கொண்டார். அப்ப அந்த ஆட்கொள்ளுதல் என்பது அந்த அருளாளர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா, ஞானிகளுக்கு மட்டும்தானா? இல்ல, எல்லாருக்குமே அந்த ஆட்கொள்ளல் என்று கணக்கு வாழ்க்கை. நம்ம சொன்னபடி இந்த காலை எழுந்துச்சு, வெந்ததை சாப்பிட்டு அப்படியே காலையில் எழுந்துச்சு ரொட்டீனான ஒரு வர்க்கம். அதையே போய் நம்ம அதுக்கு மேல யோசிக்காம இருக்கும்போது ஏதோ ஒரு நேரத்துல வந்து ஒரு இறைவனோட அருளால ஒரு இந்த போல ஒரு விஷயங்கள் நம்ம காதல விழுவோம். அதுவே ஆட்கொள்ளல் தான். சரியா? ஒரு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வருது, எனக்கு இந்த மாதிரி அழைப்பு வருது, ஒரு குரு என் முன்னால் தோன்றுகிறார் என்றாலே இறைவன் என்னை ஆட்கொள்கிறான். அதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். ஒரு தாயின் தவம் வந்து குழந்தைக்கு தெரியும். புவனேஸ்வரி மாதாவோட தவம் வந்து விவேகானந்தர் பார்த்தோம் இல்லையா? ஞானிகள், மிகப்பெரிய தபஸ்விகளோட தவம் வந்து அவங்களோட எழுத்துக்கள் தெரியும். அவங்க புக் எடுத்து படிச்சு பார்த்தோம்னா அதுல அவங்களோட தவம் தெரியும். நமக்கு தெரியும் திருமந்திரத்தை இருக்க திருக்குறள் 3000 பாட்டு எழுதியிருக்காரு. அந்த 3000 பாட்டு எப்படி எழுதினாரு? ஒரு பாட்டுக்கு 1 வருஷம் தபஸ் இருந்து, ஒரு பாட்டுக்கு 1 வருஷம் 3000 வருஷம் இருந்து எழுதுறோம். அதனாலதான் திருமந்திரத்தை வந்து அவ்வளவு ஒரு உயர்வான ஒரு நூலாக நம்ம சனாதன தர்மம் கொண்டாடி கொண்டிருக்குன்னா அதனாலதான். தயானந்த சரஸ்வதி சுவாமியின் தவம் என்ன தெரியுதுன்னா, அவர் உருவாக்கிய சீடர்கள் ஆச்சாரியர்கள் தான். 350க்கும் மேற்பட்ட ஒரு ஆச்சாரியர்கள் வந்து அதே போல உருவாக்கப்பட்ட இந்த உலகம் முழுவதும் பல கிளைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த ஆர்ஷ வித்யா பீடமானது இப்போ உடுமலைக்கு வந்திருக்கு. உடுமலைப்பேட்டை ஆர்ஷ வித்யா பீடத்துக்கு நம்ம அறிமுகம் தேவையில்லை. ஆத்ம பிரகாஷானந்தா சுவாமி அம்மா அவர்களும், குரு பிரியானந்த சுவாமி அம்மா அவர்களும் நிறைய வந்து இங்க எல்லாருக்கும் போதனை செய்திருக்கிறார்கள். அப்போ அதை அவர்கள் வழியை பின்பற்றி இது மீண்டும் ஒரு என்ன சொல்றது, திருப்பி வந்து ரீஸ்டார்ட் பண்றோம்னு சொல்ல, புதுசாக தொடங்குறதுன்னு சொல்ல முடியாது. இப்போ அவர்களோட சேர்ந்து இன்னைக்கு வந்து இந்த ஒரு மாபெரும் ஒரு ஆசிரிய பீடம் திறப்பு விழா துவக்க விழா நடக்கின்றது. இதற்கு தலைமை ஆச்சாரியராக இருந்து நமக்கெல்லாம் வந்து வாரம் ஒன்றை வந்து வகுப்படுத்துவதற்காக ஆனமலை பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் செய்திருக்கிறாங்க. இதனால நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பேர். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, ரோத் இஸ் an encyclopedia of வேதாந்தா. அவர் வார்த்தைகள் நம்ம புரியலனாலே நம்ம வந்து அவ்வளோ தபசுதான் புரியும். அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியர். அவர் சொன்னபடி ரொம்ப குழந்தை உள்ளம் கொண்டவர், நம்ம மிகுந்த அன்பு கொண்டவர்.
ரொம்ப எளிமையானவர், யாரோட ஈஸியா அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு எளிமையானவர், அன்பானவர். அவர் நமக்கு கிடைச்சது வந்து மிகப்பெரிய பாக்கியம். அவர்கள் பாதங்களை நாம் பணிந்து இந்த வேலையை பணிந்து கொள்கின்றோம். இது வந்து இந்த வாரம் 6 நாள் இந்த பயிற்சிகள் நடக்கும். நம்ம ஹாஸ்பிட்டல் வீட்டில் வந்து இந்த பயிற்சிகள் தொடர்ந்து நடக்கும். நீங்கள் வந்து அதுக்கு பல ஆச்சாரியர்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்காக சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஆரம்பம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. முடிந்தவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எங்களோடு இணைந்து இந்த தொண்டை வந்து